எப்பா எப்பா டீ என்னாச்சுப்பா? இந்தா கொண்டு வரேன்ப்பா, கொண்டு வரேன். இந்தாப்பா, ஆ டீ குடிப்பா. தம்பி ஜோன்ஸு, நேற்று சாயந்தரம் உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குப்பா. நைட்டு உனக்கு கொடுக்க மறந்துட்டேன். இந்தாப்பா. எப்பா எனக்கு வேலை கிடைச்சிட்டுப்பா. அப்படியாப்பா? எங்கேப்பா? எப்பா எவரெஸ்ட் கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனியில் குவாலிட்டி செக்கிங் செக்ஷனில் அசிஸ்டன்ட் மேனேஜராக என்ன வேலைக்கு சேர்த்துருக்காங்கப்பா. எந்த ஊர்லப்பா? புதுவைப்பா. புதுவையா? அதான் பாண்டிச்சேரிப்பா. பாண்டிச்சேரியா? அந்த ஊர் போதை பழக்க வழக்கம் அதிகமாக உள்ள ஊர்லப்பா. அந்த ஊர் வேலைக்கு நீ போக வேண்டாம்ப்பா. அதை விட நல்ல வேலை ஏசப்பா உனக்கு கொடுப்பாருப்பா. சும்மா இருங்கப்பா. இவ்வளோ நாள் குடிக்காதான் அந்த ஊரில் போய் குடிச்சிடுவேன். நான் என்ன பாண்டிச்சேரிக்கு போய் ஒரு குடிகாரனாவா ஆயிடுவேன்னு சொல்கிறீங்க? இதை விட நல்ல வேலை கிடைக்காதுப்பா. நான் அந்த வேலைக்கு தான் போவேன். தம்பி சேவிங் செட்லாம் எடுத்து வச்சிட்டியாப்பா? வச்சாச்சு. நல்ல பழக்க வழக்கம் உள்ள பையங்களா ஃப்ரெண்டு பிடிப்பா. தெரியும், எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன நீங்கள் எங்கே கிளம்பியிருக்கீங்க டிப்டாப்பா? அப்பா ஒன்று பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏற்றி விட வரேன்ப்பா. நான் என்ன அமெரிக்காவுக்கு ஃப்ளைட் பிடிக்க போகிறேன் என்ன ட்ராப் பண்ணுறதுக்கு? சரி, எனக்கு ஒரு ஜபம் மட்டும் பண்ணி விடுங்க. ஜோமனவாது சொன்னியே. சின்னதாக ஜோமுனுங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. இந்த நாளிலும் அருமையான தம்பியப்பா ஜோன்ஸ் வெளியூருக்கு முதலாக வேலைக்காக கடந்து போக இருக்கிறான். ஏசப்பா, உங்கள் ரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. வேலை பார்க்குற இடத்துல அதிகாரியின் கண்ணில் தகப்பனே தயவு கிடைக்க உதவி செய்யுங்க. அப்பா இருக்கிற இடத்துல அவனுக்கு நல்ல நண்பர்களை ஏற்படுத்தி கொடுங்க. பொழுதும் போக்கிலும் மரத்திலும் உங்களுடைய தூதர்கள் மீட்பு பாதுகாத்து கொள்ளுங்க. ஜோன்ஸை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சரிப்பா. என்ன அப்பா கால் பண்ணுறாரு? சேனலை மாற்றி ஏஞ்சல் டிவி வச்சுருவோம். ஹலோ அப்பா. நல்லா இருக்கியாப்பா? வேலைக்கு போயிட்டு வந்துட்டியாப்பா? சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேன்ப்பா. ரூமுக்கு வந்துட்டியாப்பா? வந்துட்டேன். தம்பி, நாளைக்கு சண்டேப்பா. அதான் உனக்கு நாளைக்கு ஆராதனைக்கு போகிறதுக்கு ஞாபகப்படுத்த கால் பண்ணுறேன்ப்பா. போயிடுறேன்ப்பா. இப்போ கூட ஏஞ்சல் டிவி தான் வச்சு பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. சரிப்பா, சீக்கிரமா தூங்கு என்னப்பா. சரிப்பா. காலையில் சர்ச்சுக்கு போகணும்லப்பா. சரிப்பா. அப்பா வச்சிடுறேன். சரிப்பா. சரிப்பா, வச்சிருங்க. மாப்பிள்ள முழிச்சிட்டியா? முழிச்சிட்டா மாப்பிள்ள. என்ன காலையிலேயே கால் பண்ணியிருக்க? மாப்பிள்ள சூப்பராக ட்ரெஸ் பண்ணி ரெடியாக இரு, நான் வரேன். எங்கே மாப்பிள்ள போகிறோம்? வந்து சொல்கிறேன் மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள, கிளம்பி ரெடியாக இருக்க, நீ வா. மாப்பிள்ள ரெடி ஆகிட்டியா? கிளம்பிட்டேன் மாப்பிள்ள. ஆமாம், எங்கே போகிறோம்? கிளப்புக்கு. இந்த கலராக ட்ரெஸ் போட்டுட்டு லைட்டு முன்னாடி ஆடுவாங்கல்ல, ட்ரிங்க்ஸ்னால் அடிப்பாங்கள மாப்பிள்ள, சூப்பராக இருக்கும்.
சினிமாலனா வரும்ல, பார்த்தது இல்லையா? தேட்டருக்குலாம் நான் எப்போ மாப்பிள்ள போனேன்? நீ தான் போன வாரம் கூட்டு போன. இப்போ தான் வாழ்க்கையில் முத தடவை தேட்டர்னா எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியும். மாப்பிள்ள நான் வாரேன், ஆனால் குடிக்க மட்டும் மாட்டேன் பார்த்துக்கோ. ஏன்னா எங்கள் மாமா இப்படி தான் ஒருத்தங்க குடிச்சே இறந்துட்டாங்க. அதனால நான் குடிக்க மட்டும் மாட்டேன், சரியா? சரி மாப்பிள்ள, அங்கே போய் பார்த்துக்கலாம். வா மாப்பிள்ள போ. மாப்பிள்ள இன்னைக்கு சண்டே, எங்கள் அப்பா என்னன்னா சர்ச்சுக்கு போக சொல்கிறாரு. நீ என்னன்னா கிளப்புக்கு கூப்பிடுற. சர்ச்சுக்கு போனாதான் நான் பரலோகத்துக்கு போவேன்னு எங்கள் அப்பா சொல்கிறாரு. மாப்பிள்ள, உங்கள் அப்பா இறந்த பிறகு போகிற சொர்க்கத்தை சொல்கிறாரு. நான் உனக்கு இந்த பூமியிலே சொர்க்கத்தை காட்டுறேங்க. வா மாப்பிள்ள, வாழ்க்கை வாழ்றதுக்கு தான். மாப்பிள்ள, உங்கள் அப்பா உனக்கு கூண்டுக்கிளியாக வளர்த்துக்க. நான் உன்னை உயரத்தில் கழுகு மாதிரி பறக்க வைக்க மாப்பிள்ள. இந்த உலகத்தில் என்னன்னா மகிழ்ச்சி இருக்குன்னு நான் உனக்கு காட்டுறேன் மாப்பிள்ள. வா மாப்பிள்ள வா. சிச்சா சிச்சா சிச்சா. எங்கள் 2 பேருக்கும் சூப்பர் ட்ரிங்க்ஸாக தாங்க. மாப்பிள்ள, இந்த குடி சூப்பராக இருக்கும். மாப்பிள்ள வேண்டாம், மாப்பிள்ள குடிக்கணும். என்ன மாப்பிள்ள? மாப்பிள்ள, என்ன டான்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஆமாம் மாப்பிள்ள, ரொம்ப சூப்பராக இருக்கு மாப்பிள்ள. ஒழுங்கா நெல்லு மாப்பிள்ள, கீழே விழுந்துடாத. மாப்பிள்ள மாப்பிள்ள நல்லா ஆடு மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள? மாப்பிள்ள, இன்னொரு நாள் திறக்கோமா? வா. சரி மாப்பிள்ள. ஊற்றுங்க. சார் மாப்பிள்ள, ட்ரிங்க்ஸை கையில் எடுத்து தர மாட்டேங்கான். ஒரு மாதிரியா முறைக்கிறான். போகும்போது எனக்கு ஒன்று வச்சு தான் போகணும், சரியா? சரி மாப்பிள்ள, சரி மாப்பிள்ள, விடு மாப்பிள்ள, கோவப்படாத. மாப்பிள்ள மாப்பிள்ள நல்லா ஆடு மாப்பிள்ள. மாப்பிள்ள, கிளாஸ் எத்தா. இப்போ என்ன நடக்கிறன்னு மட்டும் பாரு. மாப்பிள்ள வேண்டாம் மாப்பிள்ள. ட்ரிங்க்ஸ் தாங்க. தேர்ட் ரவுண்ட்லாம் யாருக்கும் கிடையாது. அப்போ என்ன முறைக்கிற? இப்போ என்னன்னா ட்ரிங்க்ஸ் தர மாட்டாங்க. ஏல, என்னை யாரும் தெரியுமால? தூத்துடிக்காரனா? தூத்துடிக்காரனா என்ன சும்மாவா? என்ன மாப்பிள்ள சும்மா இரு மாப்பிள்ள, பிரச்சனையாக இருக்குது. வேண்டாம் மாப்பிள்ள, வா மாப்பிள்ள. எனக்கு கோவம் வந்துச்சு, 2 பேரையும் காலி பண்ணி போடுவேன். மாப்பிள்ள சும்மா இரு மாப்பிள்ள, வேண்டாம். குடிக்காரன் காலை கையை ஒடிச்சு போடுவேன். செக்யூரிட்டி, 2 காலி பைகளை தூக்கி வெளியே போடுங்க. மாப்பிள்ள, வா மாப்பிள்ள, வா உட்காரு மாப்பிள்ள. இன்னைக்கு ஃப்ரீ தானே? இன்னைக்கா? ஃப்ரீ தான். போமா? எங்கே? ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துக்கு போகிறோம். மாப்பிள்ள, போன வாரம் கிளப் எப்படி இருந்துச்சு? ஜாலியாக இருந்துச்சா? மாப்பிள்ள ஜாலியாக தான் இருந்துச்சு மாப்பிள்ள. ஆனால் அந்த சரக்கு அடிக்கிறது தான் உடம்புக்கு எதுவும் பாதிப்பாயிருமோன்னு பயமாக இருக்கு மாப்பிள்ள.
மாப்பிள்ள நீ நம்ம ஊருக்காரன், உனக்கு கெடுதல் நினைப்பேனா? நம்ம அன்னைக்கு அடித்தது ஃபாரின் சரக்கு, லோக்கல் சரக்கு கிடையாது. அதனால் உடம்புக்கு ஒன்றும் செய்யாது. வா, இன்னைக்கு உனக்கு இயற்கை சரக்கு வாங்கி தரேன். இயற்கை சரக்கா? அதான் பனங்கல்லுன்னு சொல்லுவாங்க. அதை அடித்தா அப்படியே உடம்புக்கு தெம்பாக இருக்கும். வா போ. மாப்பிள்ள, நீ எனக்கு ஃப்ரெண்டாக கிடச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் மாப்பிள்ள. வா மாப்பிள்ள, உனக்கு ஏன் வேறு யாரும் செய்ய வா. தரணே, தரணே, இங்கே தான் இருப்பார். வருவார், சரக்கு கொண்டுட்டு வருவார். அப்படியா? சரி வா, அங்கே போய் நிற்போம். வா. எங்கட வருவார், வெயிட் பண்ணு. அங்கே பாரு, வாங்க வாங்க. வந்துட்டாங்க. அவங்க தானா? அவங்களே தான். கல்லா கொண்டு வராங்க. யா. தம்பி என்னப்பா வேணும்? அண்ணா கல் வேணும். இந்தாப்பா. எத்தனைப்பா? 2. தம்பி உட்காருங்க. என்னண்ணா, போன வாரம் சரக்கு வாங்கியிருந்தேன், ஒன்றுமே போதையே இல்லை. தண்ணி எதுவும் சேர்க்கிங்களா? என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? தண்ணி கலக்கிங்களான்னு? நம்ம சரக்கு தாய்ப்பால் மாதிரி சுத்தமான சரக்கு தம்பி. இன்னைக்கு அடிச்சு பாருங்க, எப்படி ஏறுதுன்னு பாருங்க. கிக்கு. அண்ணா, கல் குடிச்சா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க, அப்படியாண்ணா? ஆமா தம்பி, உடம்புக்கு நல்லதுதான். அகஸ்தியர் சித்தர் அவருடைய ஓலைச்சுவடியில் எழுதி வச்சிருக்காருப்பா. உன்ன மாதிரி இளவட்ட பசங்கள்லாம் தினம் ஒரு சொம்பு கல் குடிச்சா உடம்பெல்லாம் அப்படியே முறுக்கேறி அப்படியே இரும்பு மாதிரி ஆயுமாம்பா. அதனால தம்பிகளா, அண்ணன்ட்ட வந்து ஒரு 3 மாசத்துக்கு தினம் ஒரு சொம்பு கல் குடிச்சிங்கன்னா அப்படியே ப்ரூஸ்லி உடம்பு மாதிரி ஆயிரும். அப்போ எனக்கு ஒன்று, மாப்பிள்ளைக்கு ஒன்று தாங்க. அண்ணா எனக்கு வேண்டாண்ணா, அவனுக்கு மட்டும் கொடுங்கண்ணா. என்ன மாப்பிள்ளை? இல்லை மாப்பிள்ள, எனக்கு வேண்டாம். அண்ணா காசு எவ்வளோண்ணா? தம்பி 300 ரூபாப்பா. 300 ரூபா? நான் கொடுக்கண்ணா. அண்ணா இந்தாங்கண்ணா. அண்ணா போயிட்டு போயிட்டு வாங்கண்ணா. சரிப்பா. தம்பி பார்த்து போயிட்டு வாங்கப்பா. சரிண்ணா. சரி கிளம்புறோண்ணா. மாப்பிள்ளை நான் ஒழுங்கா இருந்திக்கேன். நீ தூக்கி விடு மாப்பிள்ள, தூக்கி விடு மாப்பிள்ள. அட அதான் அவனுக்கு தூக்கணுமா? போயிட்டு வாங்கண்ணா. ஒழுங்கா வா மாப்பிள்ள. வா மாப்பிள்ள. எழுந்து மாப்பிள்ள, வா மாப்பிள்ள. நட இல்லை ஒழுங்கா போ. இல்லை இங்கே வா மாப்பிள்ள. ரெண்டு பக்கமாக வரேன். என்ன மாப்பிள்ள, நீ இங்கே வா மாப்பிள்ள. யாரையும் வர மாப்பிள்ள. இங்கே வா மாப்பிள்ள. வீல்லாம் கரெக்டாக இருக்கா மாப்பிள்ள? வீல்லாம் அப்படி தான் இருக்கு மாப்பிள்ள. யாரும் வா மாப்பிள்ள, சொல்லு கேளு மாப்பிள்ள. இங்கே வா, சொல்லியா மாப்பிள்ள. அவ்வளோ மாப்பிள்ள பின்னாடி வா மாப்பிள்ள. வா மாப்பிள்ள. விழுந்துட்டியா மாப்பிள்ள? விழுந்துட்டியா கேட்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள உட்காரு மாப்பிள்ள. எந்தி உட்காரு, நான் ஓட்டுறேன் மாப்பிள்ள. பிடிச்சுக்கணும். ஆமாம் ஓட்டா பிடிச்சிக்கணும், நல்லா பிடிச்சிக்கணும். நீ போ. ஏன் மாப்பிள்ள நீ
மாப்பிள்ள கிச்சன் காட்டாத மாப்பிள்ள. ஏய். மாப்பிள்ள சும்மா இரு மாப்பிள்ள. ஏய், மாப்பிள. மாப்பிள்ள மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள கிச்சன் காட்டாத மாப்பிள்ள. ஏய் ஏய் மாப்பிள. என்ன நான் ஓரமா தானே வந்துட்டு இருக்கேன், எதுக்கு இடிக்கிற மாதிரி வரீங்க? ஏல அப்படிதான் இடிப்போம். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்னடா முறைச்சு பார்க்க? ஆ? என்னை இடிக்கையும் செஞ்சுட்டு அடிக்கையா செய்றீங்க. நான் யாருன்னு தெரியுமா? அந்த ஏரியா ரவுடி பால்பாண்டி பையன். எங்க அப்பா போன வாரம் தான் ஒருத்தனோட காலை உடைச்சாங்க. இப்போ உங்க 2 பேர் கையையும் வெட்டி போட சொல்றேன். மாப்பிள்ள பயந்துரு வா. யாருன்னு தெரியும்? எப்பா என்னை அடிச்சிட்டாங்கப்பா, வாங்கப்பா. மாப்பிள மாப்பிள ஏறி. என்ன என்ன மாப்பிள்ள? எவன் வரான்னு பார்க்க. கரைத்தில் நான் பிளாக் பெட்டு எவன் வந்தானுங்க. ஹூ மாப்பிள்ள சும்மா இரு மாப்பிள்ள. தெரியாத ஏரியா வெட்டி போட்டாங்கன்னா போச்சு மாப்பிள்ள. வா மாப்பிள்ள வண்டியில் ஏறு மாப்பிள்ள. ஏறு மாப்பிள்ள. வா போவோம். ஏறு உட்காரு. வா மாப்பிள்ள. எவளா என் பையனை அடிச்சது? எலா நில்லுங்களா, எலா நில்லுங்களா. மாப்பிள நான் போயிட்டு வரேன். மாப்பிள்ள கதவை போட்டு போ மாப்பிள்ள. பார்த்து போயிட்டு வா மாப்பிள்ள. மாப்பிள நான் கரைத்தில் பிளாக் பெல்ட்டு. யார் உன் கைப்பா? நான் இருக்கேன் மாப்பிள. கடைசி வரைக்கும் இருப்பேன். கடைசி வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன் மாப்பிள. சரி மாப்பிள்ள. போயிட்டு வரேன். நீ பயப்படாத மாப்பிள. போயிட்டு வரேன். சரி மாப்பிள்ள. என்ன இருட்டா இருக்கு? கரண்ட் போயிட்டா? ஃபேன்லாம் ஓடுத? லைட்லாம் பீஸ் ஆயிருக்குமோ? என்ன லைட் வெளிச்சம் எதுவுமே தெரியாம இருக்கு? எனக்கு கண்ணு தெரியாம போயிட்டா? ஏன் ஏன் எனக்கு கண்ணு தெரியல? எனக்கு என்னாச்சு? ஹலோ, ஏய் ஜோன்ஸே, எங்க இருக்க? வீட்டில் தான் இருக்கேன். என்ன? ஏய் உனக்கு ஒன்றும் தெரியாதா? ஏன் என்னாச்சு? ஏய் குமார் செத்துட்டான்டா. குமார் செத்துட்டானா? எப்படி? ஆமாண்டா, நேற்று யார் கூடயா கல் குடிக்க போனானா. நைட்டு வீட்டில் ஒரே வாந்தியா, மயக்கமாயிருக்கானா. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்களாம். நேற்று இறந்துட்டானா. அவனே மாதிரி நிறையா பேர் இறந்துருக்காங்கடா. நிறையா பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா அழுறத பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குடா. டிவியில் நியூஸ் எதுவும் நீ பார்க்கலையா? பார்க்கலையே. நீ ஹாஸ்பிட்டலுக்கு வரியா? ஹலோ ஹலோ முக்கிய செய்தி. புதுச்சேரியில் துயர சம்பவம். ரசாயனம் கலந்த பனங்கல்லை குடித்து 13 பேர் பலி, 34 பேர் கவலைக்கிடம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரி ஆரோவில் பகுதியில்
ரசாயனம் கலந்த பணங்கள் விற்கப்பட்டது. அதை வாங்கி குடித்த 47 பேர் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 13 பேர் மரணமடைந்துள்ளனர். 34 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ரசாயனம் கலந்த பணங்களை விற்ற 10ஆம் சாவடியைச் சேர்ந்த துரை என்பவரை 4 தனிப்படைகள் அமைத்து புதுச்சேரியிலும் தமிழ்நாட்டிலும் வலைவீசி தேடி வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டவரை முதலமைச்சர் நேரில் வந்து பார்த்து ஆறுதல் தெரிவித்தார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மருத்துவ குழுவினரை சந்தித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார். மருத்துவமனையில் குடும்பத்தினரை இழக்க கொடுத்த உறவினர்கள் கதறி அழும் காட்சி இதயத்தை உடைப்பதாக இருந்தது. இப்போது புதுவை தலைமை அரசு மருத்துவர் செய்தியாளர்களை சந்திக்கும் நேரடி காட்சியை காண்போம். நேற்று புதுச்சேரியில் ரசாயனம் கலந்த பணங்களில் சுமார் 47 பேர் குடித்திருக்கிறாங்க. இதை அதிகமாக எடுத்துக்கிட்ட 13 பேர் இறந்துட்டாங்க. இன்னும் 34 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் 24 பேர் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. 10 பேர் அரசு இந்திரா காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் வேதனையான விஷயம் என்னென்னா 34 பேருக்கும் நிரந்தரமாக கண் பார்வை போயிட்டு அந்த பணங்களில் மெத்தனால் அப்படிங்கிற ஒரு ஆல்கஹால் கலந்துருக்குறாங்க. கல்லில் போதையை அதிகப்படுத்துவதற்காக இந்த ஆல்கஹாலை கலந்துருக்காங்க. இது மனித உடலுக்குள்ளே போகும்போது நரம்பு மண்டலத்தையும் உள்ளுறுப்புகளையும் அதிகமாக பாதிக்கும். இந்த மெத்தனால் என்பது வீட்டு சுவருக்கும் ஃபர்னிச்சர்களுக்கும் அடிக்கக்கூடிய பெயிண்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வேதிப்பொருள். வேதிப்பொருளோட பாதிப்பு தான் உயிரிழப்பும் பார்வை இழப்பும். மருத்துவமனையில் இருக்கிற 34 பேர் உயிரையும் காப்பாற்றிடலாம், ஆனால் அவங்க கண் பார்வையை திரும்ப கொண்டு வர முடியாது. ஏன்னா அவங்க கண் நரம்புகள் அதிகமாக பாதிக்கப்பட்டு எனக்கு கண்ணு தெரியாமல் போயிட்டா. இன்னும் எனக்கு கண் பார்வை தெரியாதா? இன்னும் எனக்கு கண் பார்வை திரும்பியே வராதா? நான் எப்படி இனிமே இந்த உலகத்தில் வாழ்வேன்? நான் இனிமே இந்த இருட்டான உலகத்தில் தான் வாழணுமா? நான் கண்ணு தெரியாதவனா இந்த உலகத்தில் இனிமே வாழ மாட்டேன். ஆமாம், நான் இந்த உலகத்தில் வாழவே கூடாது. நான் இன்னும் உயிரோடே இருக்க மாட்டேன். அப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா. ஏன் காலையிலேயே படபடப்பாக இருக்கு? உங்க சொல்ல கேட்காததுக்கு நீ மன்னிச்சிருங்கப்பா. நான் எப்படி இந்த உலகத்தில் ஒரு கண் தெரியாத நான் வாழ முடியும்? ஐயோ, என் வாழ்க்கையை நானே நாசமாக்கிட்டேனே. ஆமாம், நான் இனிமேல் இந்த உலகத்தில் வாழக்கூடாது. நான் சாகணும். நான் இனிமேல் உயிரோடு இருக்க மாட்டேன். நான் சாகணும். நான் சாகணும். நான் சாகணும். நான் சாகணும். எதுக்காக எனக்கு இதயம் இப்படி படபடன்னு அடிக்குது? ஜோன்ஸுக்கு கால் பண்ணி பார்ப்போம்.
The person you're calling is not answering. Please try later. நீங்கள் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்? தற்போது உங்களுக்கு பதிலளிக்க இன்னொரு நேரம் கூப்பிட்டு பார்ப்போம். The person you're calling is not answering. Please try later. நீங்கள் அழைத்திருக்கும் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்? என் மாடுக்கு எதுவும் கஷ்டம் வந்திருக்குமோ? அவனுக்கு எதுவும் ஆபத்தாக இருக்குமோ? ஈசப்பா, அவனுக்கு எந்த தீமையும் வரக்கூடாதுப்பா. நீங்கள் தான்ப்பா அவனை காப்பாற்றணும். ஒரு நாள் இப்படி ஃபோன் எடுக்காமல் இருக்க மாட்டானே. பக்கத்தில் இருந்தாலும் உடனே போய் பார்க்கலாம். அவ்வளோ தூரத்தில் இருக்கிற ஊருக்கு நான் எப்படி போக முடியும்? சொந்தக்காரர்களும் நண்பர்களும் யாரும் அந்த ஊரில் இல்லையே. நான் என்ன செய்வேன் ஈசப்பா? அன்புள்ள ஏசப்பா, நான் உங்களை நோக்கி பார்க்குறேன் ஏசப்பா. என் மனுக்கு என்ன கஷ்டம்னு தெரியலப்பா. அவனை என்னால் தொடர்பு கொள்ள முடியல. அவன் என்னை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்காப்பா. என்னால் அவனை பார்க்க முடியலப்பா. நீங்கள் அவனோட இருங்கப்பா. உங்கள் செட்டை நிழல் மறைவில் அவனை மூடி மறைச்சி பாதுகாத்துக்கோங்கப்பா. அவன் எந்த இடுக்கண்ணில் இருந்தாலும் நீங்கள் அவனை விடுவீங்கப்பா. நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தெய்வம்ப்பா. உங்களால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. நன்றி ஏசப்பா, நான் இன்னும் உங்கள் பிள்ளையா வாழ்வேன் ஏசப்பா. போதை பேதைகளின் பாதை, போதை தரும் ஆனந்தம் நிரந்தரமல்ல, சிறந்ததும் அல்ல. இயேசு கிறிஸ்து தரும் ஜீவ தண்ணீரோ நிரந்தரம் மட்டுமல்ல, வரம் தரும் எதையும் வெல்ல. உங்களுக்கு இந்த குறும்படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.